ஹே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கண்மணி அன்புடன் சீரியல் எபிசோடில் என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாமா? இவங்கெல்லாம் கோயிலுக்கு போயிடுறாங்க. பின்னாடியே வெண்ணிலா வந்து கேட்குறா, இவங்கெல்லாம் எங்கே போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு. இவங்கன்னா யாரும்மா கேட்குற? நான் யாரை கேட்பேன்? கண்மணி அன்பு தான். அவங்கெல்லாம் இங்கே பக்கத்து கோயிலில் ஒரு விசேஷமா, அதனால எல்லாரும் போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு சொல்லுவா. ஓ எப்படி? ஓ எல்லாரும் என்னை விட்டு போயிட்டாங்களா? அவன் நினைக்கும் போது அவர் கேட்பாரு, எப்படிம்மா அன்பு சார் உங்களை விட்டு போனாரு? உங்களை மறந்து எப்படி போனாரு சொல்லிட்டு அவன் நக்கலா கேட்பான். கேட்டுட்டு அவன் போயிடுவான். உடனே இவளும் பின்னாடியே கிளம்பிடுவா. இங்க கோயிலுக்கு வந்த உடனே கார்த்திக் என்ன நினைப்பான், இது வடை கடை போட்டிருக்காங்க போல, வாசனை செம்மையா இருக்குண்ணா, எனக்கு வாங்கி கொடுன்னுவா. அன்பு சொல்லுவா, இருடா சாமி கும்பிட்டு வந்து சாப்பிட்லான்னு சொல்லிட்டு சொல்லுவான். அப்போ அன்புக்கு கால் வந்துடும். அவங்க பாட்டி கால் பண்ணுவாங்க. சரி சொல்லிட்டு அவன் நான் ஃபோன் பேசிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனோடனே இவங்கெல்லாம் இங்கே வந்து கேட்பாங்க, என்ன நடக்குது இங்கே? ஏன் கரண்டியே இல்லாமல் கையாலே எல்லாம் எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அங்கே சொல்லுவாங்க. இது இந்த ஊர் சாங்கியமா, புருஷன் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிட்டு எல்லாரும் வந்து கையால் எடுப்பாங்க. கையில் வந்து எந்த அடியும் படலைனாக்கா அவங்க வேண்டுதல் நிறைவேறுச்சுன்னு அர்த்தம்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது வெளியூர்காரங்களாலலாம் பண்ண முடியாது, உள்ளூர்காரங்க மட்டும் தான் பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க. உடனே கண்மணி சொல்கிறா, இதை நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து கண்மணி கூட இருந்து கார்த்திக்கும் பவி சொல்லுவாங்க, இல்லை இல்லை அதெல்லாம் வேண்டாம், என்ன சொல்கிறீங்க நீங்கள்? அண்ணன் இருந்தாலும் பரவாயில்ல, உங்களை தடுப்பேரு, அதெல்லாம் வேண்டாம்னு சொல்லுவாங்க. கண்மணி கேட்க மாட்டா, இல்லை இல்லை இதை நான் பண்ண தான் போகிறேன்னு சொல்லிட்டு சொல்லுவான். உடனே கார்த்திக் சொல்லுவான், நீ பார்த்துக்கோ அண்ணியை, நான் போயிட்டு அண்ணனை கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிடுவான். அதுக்குள்ளே கண்மணி வந்து இந்த சடங்கை செய்ய ஆரம்பிச்சிருவா. கையை உள்ளே விட்டு எடுக்க ஆரம்பிச்சிருவா. கார்த்திக் ஓடி போயிட்டு அவங்க அண்ணன்கிட்ட வந்து சொல்லுவான், அன்பு கிட்ட வந்து சொல்லுவான், அண்ணன் இங்கே பாரு இந்த மாதிரி நடக்குன்னு சொல்லிட்டு. அதுக்குள்ளே அவளும் வெண்ணிலாவும் வந்துருவா. வெண்ணிலாவும் வந்துட்டு பார்த்துட்டு அவளும் ஷாக் ஆகிடுவா, இவன் ஏன் இப்படியெல்லாம் பண்ணுறா சொல்லிட்டு. அவளும் ஷாக் ஆகி அப்படியே நிற்பான். இவனும் ஓடியாருவான். ஓடியாந்து அவளை பிடிச்சிருவான். பிடிச்சிட்டு, என்ன கண்மணி என்ன பண்ணுற நீ? இங்கே உங்களுக்காக தாங்க, என் கைக்கு ஒன்றுமே ஆகலை பாருங்கன்னு சொல்லிட்டு சொல்லுவா. அங்கே இருந்த பாட்டி சொல்லுவாங்க, இங்கே பாருப்பா, எங்கள் சாமியோட அருள் வந்து அவளுக்கு இருக்குது, அதனால தான் அவளுக்கு ஒன்றுமே ஆகலை, அவள் வேண்டுதல் நல்லபடியாக முடிச்சிட்டான்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அன்புக்கு வந்து கோவம் வந்துடும், அவன் கைக்கு ஏதாவது ஆயிருந்தா என்ன ஆகுறதுன்னு சொல்லிட்டு அவன் கோச்சிக்கிட்டு போயிடுவான். உடனே இவன் வந்து கார்த்திக் வந்து சமாதானம் பண்ணுவான், அதான் ஒன்றும் ஆகலைல்லன்னு விட்டுருன்னு சொல்லிட்டு. ஏதாவது ஆயிருந்தா என்ன பண்ணுறது கார்த்திக்? எதுவும் ஆகலை, சரி ஆயிருந்தா இந்த மாதிரி இதெல்லாம் எடுக்கக்கூடாதுன்னு இவளுக்கு தெரியல பாருன்னு சொல்லிட்டு திட்டிட்டு அவன் போயிடுவான். அவன் தனியாக போயிடுவான், நடந்து போயிடுவான். கண்மணி வந்து இதை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருப்பா. இங்கே எல்லாரும் அருள் வந்து சாமி வந்து எல்லாரும் வந்து டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க. அதை பார்த்தோன்னே பவிக்கு வந்து ஏங்க இவங்கெல்லாம் சூப்பராக டான்ஸ் ஆடுறாங்க பாருங்கன்னு சொல்கிறேன். ஏம்மா அவங்கெல்லாம் டான்ஸ் ஆடலாமா, எல்லாருக்கும் அருள் வந்து சாமி வந்து ஆடுறாங்கம்மா, பரவாயில்ல அதுவும் ஒரு டான்ஸ் தானே, நல்லா இருக்கு, நானும் டான்ஸ் ஆட போகிறேன்னு சொல்லிட்டு போவா. அவளும் சாமி வந்த மாதிரியே ஆட ஆரம்பிச்சிருவா. இதை பார்த்தோன்னே கார்த்திக் வந்து பயத்தில் இது பண்ணும்போது அவனுக்கு பிடிச்ச இந்த சுளுக்கே போயிடும். அவனுக்கு ஒரே ஹாப்பி ஆகிடும், அப்பாடா சுளுக்கு போயிட்டு சொல்லிட்டு. இங்கே கண்மணி வந்து அழுதுட்டு ஃபீல் பண்ணிட்டு அழுதுட்டு இருப்பா. இதை பார்த்த உடனே வெண்ணிலா வந்து என்னடி பண்ணுறா சொல்லிட்டு, நீ இவ்வளோ இவ்வளோ நீ வந்து அவருக்காக எவ்வளோ லவ்வோட பண்ண, ஆனால் அதை அவருக்கு புரிஞ்சிக்க தெரியல பார்த்தியா? உன் மேலே அவருக்கு லவ்வே கிடையாது, நீ தான் வந்து அவரை நம்பி நம்பி ஏமாந்துட்டு இருக்க, நீ வாழற வாழ்க்கை உண்மையான வாழ்க்கையே இல்லை, அவர் மனசில் துளி கூட நீ இல்லைன்னு சொல்லிட்டு சொல்கிறான். கண்மணி சொல்கிறா, என் மேலே அன்பு இல்லாமலேயே அவர் வந்து என்னை வந்து கொடைக்கானல் கூட்டின்னு வர்றாரு, அவர் ஊருக்கு கூட்டின்னு வந்து வச்சதெல்லாம் நீ இது பண்ணாது, அவர் ஊருக்கு கூட்டின்னு வந்ததெல்லாம் அவங்க அம்மாவை சந்தோஷப்படுறதுக்காக தான், உனக்காக இல்லை. அப்படின்னாக்கா நான் ஆசைப்பட்டேன்னு தானே நீ கூட்டின்னு வந்தாரு, நான் ஆசைப்பட்டேன்னு சொல்லிட்டு நைட் வாக்கெல்லாம் கூட்டின்னு போவாரா, அவருக்கு பிடிக்கலனாக்கா நைட் வாக் கூட்டின்னு போவாரா, அது உனக்காக இல்லடி, அதுவும் அவங்க அம்மாக்காக தான். அவர் கேம்ப் ஃபயர்லாம் ரெடி பண்ணாரு தெரியுமா, அது அவர் குளிர் காயறது, உனக்காக இல்லை. அவர் குளிர் காயறது இருந்தால் தனியாகவே வந்திருக்கலாம்ல. ஏன் லூசு, உனக்கு ஏதாவது புரியுதா பாரு? இப்போ நீ உங்கள் ஊருக்கு போனோடனே உங்கள் மாமியார் கிட்ட என்ன சொல்லுவேன், என்ன அவர் இங்கே கூட்டிகிட்டு போனாரு, சைக்கிளில் கூட்டிகிட்டு போனாரு, சைக்கிள் டிரைவ் பண்ணும் எல்லாம் சொல்லுவேல்ல. அப்போ அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க, பூரிச்சு போயிடுவாங்க, என் பையன் இப்படியெல்லாம் இருந்திருக்கான்னு சொல்லிட்டு. அப்படி அவங்கள சந்தோஷப்படுத்துறதுக்காக தான் அவர் இப்படி பண்ணுறாரு தவிர உனக்காக இல்லை. இப்பயாவது புரிஞ்சுக்கோடி, இன்னமும் மக்காவே இருக்காதுன்னு சொல்லிட்டு சொல்கிறா. இதெல்லாம் கேட்டு கண்மணி வந்து கன்ஃபியூஸ் ஆகிடுவா. ஐயோ அப்போ நிஜமாலுமே அவருக்கு நம்மளை பிடிக்கலையோன்னு சொல்லிட்டு அவளும் நினச்சி பார்ப்பா. ஆனால் வெண்ணிலா சொல்கிறா, அவர் பண்ணுறது எல்லாமே அவங்க அம்மாக்காக தான், உனக்காக கிடையவே கிடையாது, நீ தான் முட்டாள் மாதிரி அவரை நம்பிக்கிட்டே இருக்க. இப்பயாவது திருந்து, இன்னமும் முட்டாள் மாதிரி அவரே நம்பிக்கிட்டே இருக்காது. அவர் மனசில் இன்னைக்கு இல்லை என்றைக்குமே துளி கூட அவர் மனசில் நீ இருக்க போகிறதில்ல. அவர் உன்கிட்ட நடிச்சிட்டு இருக்காரு, அவர் ஒரு பொய்யான வாழ்க்கையை தான் உன் கூட வாழ்ந்துட்டு இருக்காரு, அவர் மனசில் நீ சுத்தமாக இல்லவே இல்லைன்னு சொல்லிட்டு சொல்கிறா. இதோட இன்னைக்கு எபிசோட் முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கீப் சப்போர்ட் மீ. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.